தற்போதைய செய்தி. ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் காலை 10 மணிக்கு கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனையை ஏற்று அவர் நாள்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருவதாகவும், எனவே தன்னுடைய ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்துமாறு அவர் கோரிக்கை மனுவில் தெரிவித்திருக்கிறார். நிலையில் கஸ்தூரி தாக்கல் செய்த மனு குறித்தான விசாரணை இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே கடற்கரையோர பகுதிகளில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பேசலாம். பிரசன்னா, எந்த அளவிற்கு இப்ப மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து இருக்கு? அதாவது காயத்ரி, சீர்காழி அருகே திருமலைவாசல், பழையார் உள்ளிட்ட கடலோர மீனவ கிராமங்கள் தற்போது கனமழை தொடங்கி பெய்து வந்துருக்கு. அதாவது வங்கக்கடல்ல உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பெங்கல் புயலாக உருமாற உள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகை, கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்குது. இந்நிலையில் சீர்காழி தாலுகா பகுதியில் உள்ள கடற்கரையோர மீனவ கிராமங்கள்ல கனமழை பெய்து தொடங்கி இருக்குது. நேற்று மாலை 4 மணியிலிருந்து இன்று காலை 11 மணி வரை சீர்காழி தாலுகா பகுதியில் மழை சற்று நின்று இருந்தது. நேற்று மதியம் 4:30 மணி வரை சீர்காழி தாலுகாவில் 4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருந்தது. இந்நிலையில் தற்போது திருமலைவாசல், தொடுவாய், கூழையார், பழையார் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடற்கரையோர பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருந்த மழை நீர் வடிந்து வரும் சூழ்நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்குது. இதே போல மீனவ கிராமத்தில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியிலும் தண்ணீர் தேங்கியிருந்த தண்ணீர் வடிய தொடங்கி இருக்குது. ஆனால் தற்போது மீண்டும் மழை பெய்ததால் இந்த பகுதியில் தண்ணீர் வடிவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த மீனவர்கள் சோகத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புயல் எச்சரிக்கை காரணமாக சீர்காழி தாலுகாவில் உள்ள 16 கிராம மீனவர்கள் கடந்த 7 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் 2000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளையும் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வச்சிருக்காங்க. காயத்ரி, நன்றி பிரசன்னா, விவரங்களை வழங்கியமைக்காக.